என்னுடைய விருப்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் தான். என்ன காரணம்? காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 14 ஆண்டுகளில் அவர் பேசாத விஷயமே கிடையாது. இந்த 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 மண்ணில் நடக்கிற பிரச்சனைகள் அனைத்துக்கும் அவர் தான் பேசுகிறாரு. ரெண்டாவது, ஆளுமை மிக்க சிறந்த பேச்சாளராகவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அண்ணன் சீமான் தான் இருக்கிறாரு. அவர் பேசினால் மட்டும்தான் இந்த தமிழினத்தில் சீமான் பேச்சை கேட்கறதுக்கு மட்டும்தான் இந்த மக்கள் தானாக கூடுவாங்க. வேறு அதிமுகவோ திமுகவோ மற்ற பிற கட்சிகளோ பேசினா அவங்க ஒருபோதும் அங்கே கூட்டம் கூட போகிறதில்ல. சீமான் பேசினால் மட்டும்தான் அங்கே கூட்டம் கூடும். ஏன்னா அவருடைய பேச்சு தான் மிக உணர்வு மிக்க பேச்சாகவும் வீரியமிக்க பேச்சாகவும் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த சிறந்த பேச்சாகவும் இருக்கும். அதனால மக்கள் தானாக கூடுற பேச்சாளர்னால் அது அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான். சுற்றுச்சூழல் வினாவும் நிறையா அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் அவங்க இது மற்ற கட்சியில் சும்மா நான் சிலிண்டர் தரேன், அது தரேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஒயின் ஷாப்பை ஒழிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எதுவும் பண்ண பாடில்லை. சும்மா சொல்லுவாங்க, ஓட்டை போட்டுட்டு எல்லாம் முடித்த பிறகு பட்டை போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நம்பி ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாற்றம் வரும். ஒரு ஆளே இருக்கிறதுக்கு இன்னொரு ஆளை எடுத்து ஒரு அடுத்த அப்டேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவசாயத்தில் நல்லா பண்ணுவோம். அப்படி இப்போ சீமான் அண்ணன் அப்படின்னா நல்லா பேசுவார், துணிச்சலாக பேசுவார், கொஞ்சம் ஃபயராக இருக்கும், நெருப்பு மாரி பேசுவார். அதனாலே நாங்கள் போய் அவர் பேசுறதை கேட்போம். அவர் பேசுறது அவனுக்கு கொஞ்சம் நியாயம் இருக்கும், கரெக்டாக பேசுவாப்படி, எது தப்பு எது நேரு அப்படின்னு துணிச்சலாக பேசுவார். ஆனால் மற்றவங்க சும்மா பேச்சிலே முடிச்சுட்டு பட்டை போட்டு போயிடுவாங்க. அவரால் தான் ப்ரோ அந்த நிறைய விஷயங்கள் பசங்களுக்கு தெரியுது. சீமான் அண்ணனால நிறைய விஷயங்கள் பசங்களுக்கு தெரியுது. இதுதான் இப்படின்ட்டு நமக்கு தெரியுது. இன்னொருமே அரசியல் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்ததுலேருந்து இப்போ நிறைய விஷயங்களுக்கு தெரியுது. இப்போ அவர் பரவாயில்ல, அவர் வந்தால் அவர் ஓட்டு போடணும் அப்படின்னா நான்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் தான் வருவார், வரணும், ஒரு ஆள் வரணும். அவரை கண்டு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிறா அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே செய்கிறது இல்லையே. ஒரு பாலம் கட்டுறாங்க, அதில் கமிஷன் அடிச்சுட்டு போதான் பார்க்குறாங்க. அது ஒழுங்காக யாரும் பார்க்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்தால் நல்லா இருக்குண்ணா. சீமான் அண்ணன் தானே. எதனால சீமான் சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ எந்த ஒரு பிரச்சனைனாலும் இறங்கி களத்தில் வேலை செய்கிறது அவர் தான். எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசுகிறாரு, கரெக்டாக பேசுகிறாங்க. யார் யார் என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படி இருக்கணும், அதெல்லாமே கரெக்டாக பேசுகிறாங்க. 50 வருஷமா ஆண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தண்ணி கேட்கணும்னா பக்கத்து ஸ்டேட்ல உள்ளவன்ட்ட தண்ணி கேட்கறது கூட நம்ம போராட வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஆட்சியில இருக்கிறவன் போராட மாட்டான். அதனால உள்ள அந்த வெறுப்பு தான் நினைக்கிறேன். நம்ம சீமான் சொல்றது தானே என்னைக்குமே உண்மை. நம்மளாம் சீமான் கட்சி தான். இன்னைக்கு சீமான் அண்ணன் பேசுனதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நமக்கு என்ன பிடிச்சிச்சு, ஜாதி பார்த்து பழகாத, ஜாதி பார்க்குறவனோட பழகவே பழகாதன்னு சொன்னார். அதுதான் நமக்கு பிடிச்சது. என்னைக்கும் எந்த யங்ஸ்டரை கேட்டாலுமே எல்லாரும் சீமான் ஏன் சொல்கிறாங்க? அவர் நல்லது நிறையா எடுத்ததுமே கல்விக்கு தான் நிறையா முன்னுரிமை கொடுக்குறாரு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லதாகவே பேசுகிறாரு. பிரித்து பார்க்காதீங்க, எல்லாரையும் சமமாக பாருங்கன்னு சொல்கிறாரு. அதனால சீமான் அண்ணா என்றைக்குமே பிடிக்கும். வர தேர்தலில் அவர் ஜெயிச்சிருவாரா, முதலமைச்சர் ஆகிடுவாரா? கன்ஃபார்ம் அவர் தானே, அதில் என்ன கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்டி 5000 வாக்கு வாங்கினார், அதே ஏரியாவில் 40,000 வாக்கு வாங்கினார். அப்போ அவர் ஜெயிக்காமல் யார் வாங்க போகிறா? என்ன அண்ணெல்லாம் நிறைய பேர் இப்போ முகாம்லாம் நிறையா போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ பேர் சேர்றாங்க உங்களுக்கே தெரியும். இது எவ்வளோ பேர் சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அப்புறம் அவர் ஜெயிக்காமல் வேறு யார் ஜெயிக்க போகிறா? கண்டிப்பாக இந்த இப்போ உள்ள யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சீமான்ட்ட தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு, எதுவும் நடக்கலை. இந்த வாட்டி சீமான் யங்ஸ்டார் முறையத்தில் வந்தார்னா சந்தோஷம்தான். சந்தோஷம். அவர் நிறைய பண்ணணுங்கிறாரு. விவசாயத்தை பற்றி முக்கால்வாசி பேசுகிறாரு. அவர் வந்தபடியே எல்லாம் விவசாயத்தை ஆட்டு மாட்டெல்லாம் அரசாங்க தொழிலில் ஆத்துறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி ஆக்கிட்டாருன்னா நாங்கள் விவசாயி தான், விவசாயியோட மகன் தான். எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க, நாங்கள் விவசாய மகன் தான். அவர் இதில் நாங்கள் விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர் மூலியமாக விவசாயம் கவர்மெண்ட் வேலையாக வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சந்தோஷப்படுவோம். சீமான் தான். எதனால? அவங்க எப்படின்னா, இப்போ நம்மளை பற்றி நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே வெளிப்படையாகவே சொல்லுவார். ஸ்பீச்சை பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு பயங்கரமான ஒரு வெறி வரும். அதனால அவர் ரொம்ப பிடிக்கும். ஜாதி பார்த்து பழகக்கூடாதுன்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக். அதனால அவர் ரொம்ப பிடிக்கும். தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுத்தது வரைக்கும் போதும். ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, சீமான் சார் வர்றது ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சப்போர்ட் பண்ணால் சீமான் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். என்ன காரணத்தினால மேடம்? இல்லை, ஆக்சுவலாக திருநங்கைகள் அப்படின்னாலே நான் எங்களுக்காக பேச வரல, பொதுவாக மக்களுக்காக பேச வரேன். என்ன சொல்கிறதுனா, எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் மாறும். அது இல்லாமல் எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்லேயே வயசில் பெரியவங்க அவங்களுடைய பேரை சொல்கிறதுக்கு எனக்கு சொல்ல முடியாது.
அதனால் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்கும்போது எங்களுக்கும் அவங்க பண்ணுவாங்க, நாங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வருவோம், எங்களுக்கு பெனிஃபிட்டான சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் தான், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். சீமானை கொடுக்கலாண்ணா, சீமானை கொடுக்கலாண்ணா. 5 வருஷம் இப்போ மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் கொடுத்து தான் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. கொடுத்து தானே பார்க்கணும், கொடுத்து பார்த்தா தானே அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு வரைக்கும் நடக்கிறது நம்ம எடுக்கலாம்ல. இப்போ விவசாயத்துக்காண்டி போராடுறாங்க அவங்க. மனித உரிமைக்கு முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாட்டுக்காண்டி நிற்கிறாங்க. அதையும் தானே அழிக்க பார்க்குறாங்க எல்லாம். சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ண முடியும், அதுக்காக தான் போராடுறாங்க. நம்ம நாட்டுக்காண்டி தான் போகிறாங்க. சீமான் தான் நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் பேச்செல்லாம் கேட்டீங்களா? அவர் பேச்சை கேட்டால் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு உற்சாகம் ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. அதனால் அவர் தான் வரணும்னு நினைக்கிறேன். அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோண்ணா. அவர் எப்படி பேசுவார்? தரமாக பேசுவார்ண்ணா. அவர் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குண்ணே. ஏன் இல்லை யங்ஸ்டர் யாரை கேட்டாலும் எல்லாருமே சீமான் சீமான் ஏன் சொல்கிறாங்க? அவர் ஸ்பீச் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கலாம், தெளிவாக பேசுவார். அவர் பேசுறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது இருக்கா? நான் தமிழன்டான்னு சொல்லுவார். அடித்து சொல்லுவாண்ணா, நான் தமிழன்டான்னு. அது பிடிக்குமா? பிடிக்குண்ணே. இப்போ அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாரும் இருக்காங்களா? சீமானா? எதனால, என்ன காரணம்? அவங்க வந்து பேசுறதெல்லாம் பிடிக்கும், மாணவர்களுக்காக நிறைய செய்வார், அதனால பிடிக்கும். சீமான் பேசுறதுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது என்ன? அதிகமாக மாணவர்களுக்கு நிறைய இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் விவசாயிக்காக நிறையா இதெல்லாம் பண்ணுவார். உங்களுக்கு தெரிஞ்சது? அவங்க பேசுறது வந்து நம்மள வியப்படைய வைக்கிற மாதிரி பேசுவாங்க. உங்களுக்குலாம் வயது என்ன இருக்கும்? எங்களுக்கு 16. 16. 18 வயதாவன்னு 2 வருஷம் இருக்கா? 18 வயசான பிறகு யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க? சீமான். தம்பி இப்போ எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறீங்களா? காலேஜ் படிக்கிறீங்களா? இந்த கடற்கரையில் போட்டு அடித்து பிடுங்கிறது, கொள்ளாரணம் மாட்டுறது, அதை பற்றி பேசுவார். விவசாயிக்காக நிறைய பேசியிருக்கிறாரு. ஜாதி பார்த்து பேச மாட்டார், எல்லார்ட்டையும் நல்லா தான் பேசுவார். அவர் பேச்சு தான். அவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், நல்லா செய்வார். எதனால அவர் எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவாரு. அவர் வந்து மத்த ஜாதி அந்த ஜாதி இதெல்லாம் பார்க்க மாட்டாரு, அதனால அவர் அப்படி. அவர் பேசுற கொள்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொள்கை எது? அவர் விவசாயத்தை பத்தி நல்லா சொல்லுவாரு. விவசாயத்தை பத்தி அவர் சொல்றது எல்லாமே சாத்தியமா? எல்லாமே நிறைவேற்ற அதிகப்படியான இளைஞர்கள் எல்லாருமே சீமான நோக்கி தானே போறாங்க. அதனால வர்ற தேர்தல்ல வந்து அவர் வென்றுவாரா? இப்ப அரசியல் சம்பந்தமா இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாரு? ஐயா இவர் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, அப்புறம் வந்து ஐயா ஸ்டாலின் இருக்காரு, அண்ணன் சீமான் இருக்காரு. 3 பேர்ல உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்? சீமான். எதனால? அவர் தான் நல்லா கருத்துக்களா சொல்லுவாரு. இளைஞர்கள் எல்லாமே அதிகமா சீமான நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் பேச்சு தான்.